அனைவருக்கும் வணக்கம். நான் சிங்கப்பெருமாள் கோவில் பிசியோதெரபியில் இருந்து தினேஷ் பேசுறேன். இன்னைக்கு முதுகுவலி பற்றிய தவறான கருத்துக்களை உடைச்சு முக்கியமான எப்படி காரங்களையும் தீர்வுகளையும் பார்க்க போறோம். முதுவலி தப்பா தூங்குறதுனாயோ இல்ல கனமான பொருளை தூக்குறனாலோ மட்டும் வற்றது இல்ல. காரணம் புரிந்து கொள்வதே நிவாரத்து முதல் படி. முதல் காரணம் தவறான உடல்நிலை. 2 தசை கிடிப்பு. 3 ஹெர்னியேட்டட் டிஸ்க், 4 டிஸ்க் தேய்மானம், 5 சியாட்டிகா, 6 ஆர்த்ரைட்டிஸ், 7 ஆஸ்டியோபோரோசிஸ், 8 உடல் பருமன், 9 உடற்பயிற்சி இல்லாம, 10 மன அழுத்தம், 11 விபத்துக, 12 தவறான காலணிகள், 13 பிடிச்சல், 14 மோசமான தூங்கும் பழக்கங்கள், 15 கர்ப்பம், 16 சிறுநீர பிரச்சனைகள், 17 ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ், 18 ஸ்கோலியோசிஸ் அல்லது அசாதாரண முதுகெலும்பு வளைவுகள், 19 நீண்ட தூர பயணம் அல்லது மணி கணக்கில் உட்கார்ந்திருப்பது, கடைசியா 20 ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகளை புறக்கணிப்பது. அப்போ நீங்க என்ன செய்யலாம்? மெதுவான ஸ்ட்ரெக்கல்லா இருந்து ஆரம்பிங்க. உங்க மைய தசைகளை பலப்படுத்துங்க. தொடர்ந்து அசையுங்க. சோம்பேறியா இருந்துடாதீங்க. வலி தொடர்ந்தா ஒரு பிசியோதெரபிஸ்டை பார்க்க சொல்ல. தவறான கருத்து உடைக்கப்பட்டது. முதுவலிங்கிறது வயசாவதோர் ஒரு பகுதி மட்டும் இல்ல. சரியான சிகிச்சையோடு நீங்க வலி இல்லாத வாழ்க்கைக்கு திரும்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க முதுகை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இருக்க ஒரே முதுகு அதுதான்.